மிக கடுமையான மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா, நிச்சயமாக மழை தீவிரமடையும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையாக பதிவாக வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களிலும் மழை விடப்போறது கிடையாது. இன்றைக்கும் மழை உண்டு, நாளைக்கும் மழை உண்டு. விட்டு விட்டு பரவலாக ஒன்று மாலை நேரங்கள்ல நமக்கு மழை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல பரவலாக கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக காத்திருக்கு. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக நமக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் எங்கெங்க சரியாக மழை வரலையோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அதனால கடந்த நாட்கள்ல மழை சரியா வரல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தீவிரமான மழை காத்திருக்கு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் காலை முதல் மதியம் வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே இருக்கு. ஆகவே இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்தில் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும். விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள். இந்த வாரத்தில் நமக்கு பகுதியான மழை பொழிவாக இருந்தாலும் அடுத்த வாரத்திலிருந்து மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக பெய்யும். ஒரு இடத்துல அதிக மழை பொழிவும், ஒரு இடத்துல குறைவான மழை பொழிவும் சில இடங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது இந்த ஜூன் இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் உறுதியாக கனமழைங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அவ்வப்போது எதிர்பாருங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜூன் 21க்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஜூன் 21ஆம் தேதி முதல் ஜூன் 27ஆம் தேதி வரை மிக கடுமையான மழை பொழிவு, ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். குமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைங்கிறது இந்த மாத இறுதியில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தீவிரமாகி வரும் நிலையில தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் இந்த கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும். நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு பதிவாகும் அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.